செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு விசாரணை குழுவினர் 3 மணி நேரமாக ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக இந்த சிறப்பு விசாரணை குழுவானது அதனுடைய விசாரணையில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது ஞானசேகரனின் வீட்டில் எஸ்ஐடி 3 மணி நேரமாக ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், முழு விவரத்தை பதிவு பண்ணலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்த வழக்குல ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டிருந்தான். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டான். இந்த கேஸ சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில இந்த பாலியல் வன்புணர்வு குற்றவாளியான ஞானசேகரன் கோட்டூர் பகுதியை சேர்ந்தவன். அவன் வீட்டிற்கு இன்று காலை சென்ற எஸ்ஐடி டீம் சிறப்பு புலனாய்வு குழு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக சோதனையை செய்திருக்கிறது. வீட்டில இருந்து சில பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவன் பல்வேறு இடங்கள்ல வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதோடைய டாக்குமெண்ட்ஸையும் எடுக்கிறதுக்கு எஸ்ஐடி டீம் முயற்சி செய்து வருகிறது. ஏற்கனவே ஞானசேகரனை பிடித்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் சோதனையை மேற்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து சம்பவத்தன்று பயன்படுத்திய தொப்பி மற்றும் அவனுடைய உடையை எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இதுக்கப்புறம் எஸ்ஐடி டீம் கிட்ட இந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவர்கள் வீட்டிற்கு அருகே டம் கால்ஸ் எல்லாம் போட்டு அதை சோதனையை மேற்கொண்டு வந்தனர். தற்போது அவருடைய வீட்டிற்கே சென்று தற்போது சோதனையானது நடைபெற்று வந்தது. இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த எஸ்ஐடி டீம் அவருடைய வீட்டில் சோதனை பண்ணியிருக்காங்க. பல்வேறு சொத்துக்கள் இவர் வாங்கி குவிச்சிருக்கிறான். திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் போது இவன் பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறது தெரிய தொடர்ந்து அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எடுப்பதற்காக எஸ்ஐடி டீம் முயற்சி செய்து வருகிறது. ஞானசேகரனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்தால் மட்டுமே அதிக அளவிலான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த எஸ்ஐடி டீம் நடத்திய வீட்டில் நடந்த சோதனை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சோதனையாக இருந்தது. பல்வேறு தகவல்கள், இன்னும் அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் இவனை கஸ்டடி எடுத்து விசாரித்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனின் 3 மாடி வீட்டில் தற்போது எஸ்ஐடி சோதனையானது மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை கோட்டூரில் உள்ள ஞானசேகரனின் 3 மாடி வீட்டில் எஸ்ஐடி சோதனை மேற்கொண்டிருக்கிறது. ஞானசேகரனின் வீட்டில் எஸ்ஐடி குழுவினர் 3 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வேறு தடயங்கள் ஏதேனும் சிக்குமா என வீட்டில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்கும் வகையில் தற்போது இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுதர்ஷன், தற்போது இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்தில் வேறு யாராவது மேல சந்தேகம் வர மாதிரியாக பார்க்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனோட வீடு கோட்டூர் பகுதியில் இருக்குது. 3 மாடி கட்டிடம் கொண்ட இந்த வீட்டுல தான் இவன் வசித்து வந்தான். அது மட்டும் இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வசித்து வரக்கூடிய நிலையில அவனுடைய வீட்டிற்கீழே அந்த பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரங்கள் வைக்கக்கூடிய அந்த இடமாக அது அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். இவன் ஏற்கனவே இந்த மதிய டைம்ல பிரியாணியை செய்து அதன் பிறகு அது அடையாள பகுதியில் விற்று வரக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டிருக்கிறான். அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான் நள்ளிரவு வீடுகளில் உள்ளே புகுந்து கொள்ளை, காலையில நலத்திட்ட உதவிகள், மதியம் பிசினஸ் மேன் அதாவது இந்த பிரியாணியை செய்து விற்கக்கூடியவன், இரவுல பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடியவன். இந்த மாதிரியான பன்முக கொண்ட கலைஞனாக இவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். தற்போதுதான் இவனுடைய உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இவனுடன் சேர்ந்து வேற யாராவது இந்த பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டிருக்கிறார்களா, தொடர்ந்து இவன் மட்டும் தான் ஈடுபட்டு வந்தானா, அல்லது இவருக்கு வேற யாராவது உதவி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போன்ல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், சேட்டுகள், அவன் போன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஆபாச வீடியோக்கள், ஆபாச புகைப்படங்களை வைத்து தொடர்ந்து போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு புலனாய்வு குழு பலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு
வருகிறார்கள். அதாவது யார் யாரெல்லாம் வந்து சந்தேகப்படுறாங்களோ அவர்களிடம் விசாரணையை வந்து தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக இன்று காலைதான் அவனுடைய வீட்டிற்கு சென்று அவன் வீட்டுல என்ன பண்ணிருக்கிறான், என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக இந்த சோதனையானது நடந்திருக்கிறது. 3 மாடி கொண்ட ஞானசேகரனுடைய வீட்டுல 3 மணி நேரமாக சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு இன்கிரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவன் ஏற்கனவே கொள்ளையடித்த பணத்துலதான் பல இடங்கள்ல, அதாவது சென்னையை விட்டு வெளியில பல இடங்கள்ல வந்து நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த நிலவுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பணியில சிறப்பு புலனாய்வு குழு ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து முயற்சியும் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணியை செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள் அனைத்துமே வந்து இவன் வீட்டிற்கு தான் வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரியாணி பிசினஸ் பண்றான் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்திலையும் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இவன் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவன். அது மட்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது. குற்றவாளியாகவும் இருந்து வந்திருக்கிறான். இவன் ரொம்ப காலமாக இந்த திருட்டு வழக்கிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறதும் தெரிய வந்தது. தொடர்ந்து இவனிடம் விசாரணை செய்வதற்கு கஸ்டடியும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை கஸ்டடி கொடுத்ததுக்கு அப்புறம் இவனிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு இவன் யாரெல்லாம் வந்து சொல்றானோ அவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்களையும் கைது செய்யும் பணியில எஸ்ஐடி முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. இதுல ஞானசேகரன் மட்டும்தான், அதாவது பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும் தான் இருக்கிறானா அல்லது வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடியும் தீவிரமாக முயற்சி செய்தவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சார் என்ற வார்த்தையை அந்த மாணவியிடம் பயன்படுத்தியது ஒரு பெரும் சர்ச்சையை விடுத்தது. அந்த சார் என்ற வார்த்தை யார், அந்த சார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாணவியும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சார் என்ற வார்த்தை என்ற 3 தடவை பயன்படுத்தினார். அந்த சார் என்ற வார்த்தை யார், அந்த சார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலுமே எஸ்ஐடி டீம் ஈடுபட்டு வராங்க. இவனை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போதுதான் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.